ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சுவையில் கார சட்னி பார்க்க போகிறேங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 5 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்கும். பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. 5 பூண்டு பற்கள், 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி சேர்த்து மிதமான தீயில நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. இதனுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போய் இருக்கணுங்க. அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். மேலே எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாங்க சட்னியை. இப்போ ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுக்கு புளிப்பு சுவை இல்லாத ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்க்குறேன். இந்த இட்லி மாவு சேர்க்கறதுனால சட்னி நல்ல சுவையாக திக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளிப்பு இந்த காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம இட்லி மாவு சேர்க்குறதுங்க. இப்போ இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சேர்க்க பிடிக்கணுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கங்க. இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் சட்னிங்க. இப்போ சுட சுட இட்லியோட இந்த சட்னியை பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள். டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இனி அடிக்கடி டிஃபன் ஐட்டனால இந்த சட்னி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே ரோட்டுக்கடை தண்ணி கார சட்னி செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே முறையில் இதே அளவுகளோட இந்த தண்ணி சட்னி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.